கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோமாக. 8வது மாதம் தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தையை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். The book of Job, யோபின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோபு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் 37வது அதிகாரம், யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம். எல்லாம் எடுத்தாச்சா? இப்போ வாசிங்க சார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த பின்பகுதி தான் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். 37:5 பின்பகுதி. எல்லாரும் பைபிள் பார்த்தீங்களா? ரைட். எல்லாரும் வாசிப்போம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். He does great things beyond our understanding. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இனிமையாய் மாறட்டும். உம்முடைய சமூகத்தினாலே கிடைக்கிற விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் நிறைவாய் பெற்று உம்முடைய சமூகத்தால் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அக்னியாக கடந்து வரட்டும். உம்முடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் கடந்து வரட்டும். ஒவ்வொருவரோடு உம்முடைய வார்த்தை பேசுவதாக. தெய்வ ஆவியானவர் தெய்வீகமாய் இடைபட உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த 8வது மாதம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு விதம். ஆண்டவர் சொல்றாரு, பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சிறிய காரியத்துல செய்வதில் விசேஷம் கிடையாது. சின்ன சின்ன காரியத்தை செய்து மகிமைப்படுகிறவர் கிடையாது. ஆண்டவர் செஞ்சார்னா பெரிதா செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்தார்னா பெருசா கொடுப்பாரு. ஆண்டவர் காண்பிச்சார்னா பெருசா காண்பிப்பார். ஆண்டவர் ஒரு காரியத்தை அமைக்கிறார் என்றால் பெரிதாக விதத்தில் அமைப்பார். ஆண்டவர் சின்ன காரியத்துக்காக தேவனை எதிர்பார்க்க கூடாது. சின்ன சின்ன காரியத்துக்காக தேவனிடத்துல உட்கார்ந்து ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது. தேவனிடத்துல எதிர்பார்ப்பது பெரிய காரியமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வில்லியம் கேரி என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவருடைய வாழ்நாளிலே அவர் சொன்ன ஒரு கூற்று, வாழ்நாள் கூற்றுன்னு சொல்லுவாங்க. ஒரு லைஃப் ஸ்டைல். என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தா தெரியுமா? எக்ஸ்பெக்ட் த கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். எக்ஸ்பெக்ட் த கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்ப்பார். இதுதான் அவருடைய மிகப்பெரிய வாழ்நாள் சூத்திரம், வாழ்நாள் ரகசியமான ஒரு காரியம். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள். பெரிய பெரிய அற்புதத்தை எதிர்பாருங்கள். பெரிய பெரியதான நன்மைகளை எதிர்பாருங்கள். சின்ன சின்ன காரியத்துக்காக தேவனிடத்துல போய் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அவசியமே இல்லை. பெருசு நடக்கும் பொழுது சின்னது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தின் அளவு, நம்முடைய பார்வையின் அளவு இந்த மாதம் எக்ஸ்பெண்ட் ஆகட்டும், விரிவாகட்டும். தேவன் அப்படி பாருங்க. நான் சேவிக்கிற ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார்? நான் கிரகிக்க கூடாத, அப்படின்னு என்ன தெரியுமா? கிரகிக்க கூடாத பெரிய காரியம். அது ஒரு பக்கம் செய்தி இருக்கட்டும். அது வார்த்தை சொல்ல, கிரகிக்க கூடாத பெரிய காரியம் அப்படின்னா சொல்லுங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாஸ்டர். சொல்றீங்களா? எப்படி? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாஸ்டர். என்ன பிரச்சனை? எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த புரிய மாட்டேங்குன்னு ஒரு அழுத்தமா சொல்றீங்க பாத்தீங்களா? அது தேவனுடைய நன்மையில வரும் பொழுது, பாஸ்டர் ஒண்ணுமே புரியல பாஸ்டர், எப்படி வந்துச்சு பாஸ்டர்? எனக்கு எப்படி பாஸ்டர் இந்த நன்மை எனக்கு வந்துச்சு? எப்படி என் பிரச்சனை மாறுச்சு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாஸ்டர். நானும் யோசித்து 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 பாக்குறேன். எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி நடந்துச்சு யோசித்து யோசித்து பாக்குறேன். இந்த குருவி மூளைக்கு அது எட்டவே மாட்டேங்குது. அதுதான் பெரிய காரியம். அதுதான் கிரகிக்க முடியாத அளவுக்கு சொல்ற ஆண்டவர். நீங்க எதிர்பார்க்கிறதை கர்த்தர் கொடுப்பது அவருக்கு மகிமை அல்ல.
நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை, நம்ம நினைக்கிற காரியத்தை கர்த்தர் செய்வதிலே அவருக்கு விசேஷம் ஒண்ணுமே இல்லை. நீங்க நினைக்கிறத நீங்களே செய்ய முடியும். ஆமா இல்லையா? நீங்க நினைக்கிறத உங்க நண்பர்கள் செய்ய முடியும், உங்க வீட்டுல உள்ளவங்க செய்ய முடியும். உங்க நினைவுக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர் செய்ய முடியும். என் ஆண்டவர் செய்கிற வல்லமை உள்ளவர். எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் பின்பகுதி யாராவது வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 3:20. அதுக்கு முந்தின 2 வார்த்தை வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு போதும். ஆண்டவர் செய்வேன்னு சொல்றாருல்ல, என்ன செய்வாரா? நாம் ஜெபிச்சத தர்றது பெருசா, ஜெபிச்சதுக்கு மேல தர்றது பெருசா? நீங்க ஜெபிக்கிறத தர்றது ஆண்டருக்கு விசேஷம் கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த மாதம் அப்படிதான் ஆண்டரை பார்க்க போறோம். நம்ம நினைக்கிறத செய்யறது அல்ல, நம்ம ஜெபிக்கிறத கொடுக்கறதுல கர்த்தர் விசேஷம். அவர் டேலண்ட்டை காட்டுறவர் அல்ல. அவர் செய்யணும்னு நினைச்சிட்டா, என் பிள்ளை ஜெபிச்சதுக்கு மேல நான் தருவேன், என் பிள்ளை நினைச்சதுக்கு மேல நான் தருவேன். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வா. என்ன பாச எப்படி சொல்லிட்டீங்க? நினைச்சது நடக்க மாட்டேங்குது, இதுலங்க நினைச்சதுக்கு மேல நடக்க போகுது அப்படி நினைக்கிறீங்களா? இந்த மாதம் அதுக்கு வேண்டிய பதிலை இந்த வாரம் கர்த்தர் தருவாராங்க. ஏன் நடக்க மாட்டேங்குது? நான் நினைச்சதே எனக்கு நடக்க மாட்டேங்குது. கவனிக்கிறீங்களா? என் குடும்பம் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குது. என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நடக்க மாட்டேங்குது. நான் இப்படி யோசிக்கிறேன், ஒண்ணு நடக்க மாட்டேங்குது பஸ். ஏன்? இந்த செய்தி அதுக்கு ஒரு பதிலை தருவோங்க. கவனமா கவனிங்க. ஆண்டவுடைய வல்லமை எப்படி வெளிப்படுனா, நீங்க நினைச்சதுக்கு மேல அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த செய்தியை கவனிங்க. நான் கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒன்றை கர்த்தர் எனக்கு இந்த மாதம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நான் உண்மையா இருப்பேன், அவ சொல்றபடி நான் செய்வேன், அவ சொல்ற வார்த்தையின்படி நான் நடப்பேன். அப்படி இருக்கும் பொழுது நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை இந்த 8வது மாதம் என் எல்லையிலே கர்த்தர் செய்து காண்பிப்பார். யாருக்கு நடக்குதோ நடக்கலையோ, யாருக்கு வருதோ வரலையோ, தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் வல்லமை உங்களை சந்திக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்? He does great things. ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்? இதான் செய்தியின் தலைப்பு. He does great things. ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்? சங்கீதம் 48:1 போடப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் பெரிய காரியங்களை செய்கிறார் என்றால், கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்? வெரி குட். அவர் பெரியவர், அதனால பெரிய காரியத்தை செய்கிறார். அவர் சின்னவர் என்றால் சின்ன காரியத்தை தான் செய்வார். அவர் பெரியவர். என் ஆண்டவர் எதுல எப்படிப்பட்ட பெரியவர் சொல்லிட்டோம். எதுல பெரியவர் அவரு? அப்படிங்க, என் ஆண்டவர் எதுல பெரியவர்? யாத்திராம் 18 அதிகாரம், யாத்திராம் புஸ்தகம் 18 அதிகாரம் 11 வசனத்துல அவர் எதுல பெரியவர் தெரியுமா? அவர் சொல்ற வார்த்தை, எல்லா தெய்வங்களை காட்டிலும் பெரியவர். அவர் பெரியவர். பெரியவர் சும்மா வாயில சவுடா பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நான் எல்லா தெய்வத்தை காட்டிலும் பெரியவர், எல்லா மனிதனை காட்டிலும் நான் பெரியவர். இந்த உலகத்துல யாரெல்லாம் நீ பெருசு நினைக்கிறையோ அவனை காட்டிலும் நான் பெரியவன். எதெல்லாம் பெருசு நினைக்கிறையோ அதை காட்டிலும் நான் பெரிய ஆளு. என் பிரச்சனை எல்லாம் யாருக்குமே வரக்கூடாது பாஸ்டர், என் உபத்திரம் யாருக்குமே வரக்கூடாது பாஸ்டர், என் எதிரிக்கு கூட வரக்கூடாது பாஸ்டர், என் உபத்திரம் பெருசு பாஸ்டர், நான் போன பிரச்சனை பெரிய பிரச்சனை பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு பங்கு சொல்றாரு, உன் பிரச்சனையை காட்டிலும் நான் பெரியவர். அல்லேலூயா. என் பலவீனம் பெருசு, என் கடன் பிரச்சனை பெருசு, என் வியாதி பெருசு, என் துக்கம் பெருசு, என் இழப்பு பெருசு, அவமானம் பெருசு, எல்லாம் எதெல்லாம் நீங்க பெருசு நினைக்கிறீங்களோ அதுக்கு மேல ஒரு கோடை போட்டு மேல ஒண்ணு எழுதுங்க, என் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா.
அதுக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. அவருடைய பாதத்துக்கு கீழே தான் நம்முடைய எல்லா பெரிய காரியமே இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா தேவர்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். முதலாவதாக. இரண்டாவது, ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் தெரியுமா? நம்மை குறித்த நோக்கம் அவர்கிட்ட பெருசா இருக்குது. உங்களுக்கு குறித்த ஒரு பிளான் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மனுஷனை ஒரு திட்டம் இல்லாமல் இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்பல. ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் உங்களை இணைக்கல. ஒரு திட்டம் இல்லாமல் அந்த குடும்பத்துல உங்களை பிறக்க வைக்கல. ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த சபைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வரல. சொல்லுங்க. அது தெரியாதவங்க தான் மாறிட்டே இருப்பாங்க. குடும்பத்தை வெளியே போறது, மனைவி விட்டு கணவர் விட்டு வெளியே போறது, சபையை விட்டு வெளியே போறது. நோக்கம் தெரியாதவங்க தான் பிச்சுட்டு போறேன்னு நினைப்பான். நீதிமொழி 18:1 பார்க்கிற, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே செய்ய பார்க்கிறான். தன்னுடைய இச்சையை, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறவன் தான் தேவன் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் உன்னை இணைச்சிருக்கிறார் பாருங்க. அந்த இணைப்புல வெளியே போக நினைப்பீங்க. உங்களை குறித்த நோக்கம் பெரியது. ஃபர்ஸ்ட் அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனாலதான் கர்த்தர் தேடி தேடி வந்து பெரிய காரியத்தை செய்கிறார். கவனிங்க. God's plan is greater than your mind. உன்னுடைய வாழ்க்கை மனசுல இருக்கிறத காட்டிலும் தேவனுடைய நோக்கம் உன்னை குறித்து பெரியதாக இருக்கிறது. பாருங்க, சங்கீதம் 103:11 வாசிங்க. சங்கீதம் 103:11 வாசிக்க பார்ப்போம். என்னை குறித்த தேவ நோக்கம் என்ன? 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிதா இருக்கிறது. ஒரு கிருபையை கர்த்தர் தர்றாரா? தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒரு கிருபையை கர்த்தர் வைக்கிறாரு. என்ன கிருபை தெரியுமா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிதான ஒரு கிருபையை ஒவ்வொரு மேல கர்த்தர் வைக்கிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க மேல ஒரு கிருபையை கர்த்தர் வைக்கிறாரு. அந்த கிருபை சாதாரணமானது கிடையாது. கிரேட் கிரேஸ். சொல்லுங்க. அது உங்களுக்கு ஒரு பிளான். கர்த்தருக்கு பயந்து அவர் நோக்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த கிருபை உண்டு. கர்த்தருக்கு பயப்படாதவன் மேலே தேவனுடைய கிருபை கிடைக்காது. கர்த்தருக்கு பயப்படாத மேல தேவனுடைய கிருபை கிடைக்காது. தேவனுக்கு பயந்து அஞ்சி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒன்ன தர்றாரு. சின்னதை தரல. இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ப்பா, அந்த டிஸ்டன்ஸ் அளக்க முடியாதுல, அவ்வளவு ஒரு கிருபையை உன் மேல வைக்கிறேன். அல்லேலூயா. சாகிற வரைக்கும் அந்த கிருபை உன்னை விட்டு விலகாது. போ. அதுதான் பிளான். கிருபை எதுக்கு தர்றாரு? ஏதோ ஒன்று செய்வதற்காக. நம்மை கொண்டு தேவன் ஏதோ ஒன்று செய்வதற்காக தான் கிருபையை கர்த்தர் தர்றார். கிருபையை வச்சுக்கிட்டு தூங்குறதுக்கு அல்ல, கிருபையை வச்சுட்டு உதாசீனப்படுத்துகிறதுக்கு அல்ல. தேவ கிருபை ஒரு செயலை செய்வதற்காக தேவ கிருபை உங்களுக்கு கிடைக்குது. நோவா தன் காலத்துக்குள்ளே நீதிமானா இருந்தபடியினாலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சிச்சு. ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கு ஒரு கிருபை கிடைச்சு. எதுக்கு தெரியுமா? கர்த்தர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்காரு. நோவாவுக்கோ தேவ கிருபை கிடைச்சிச்சு. எதுக்கு கிருபை தெரியுமா? வேலையை செய்வதற்காக. சொல்லுங்க, எதுக்கு? ஒரு அழிவின் நாள் இருக்குது. ஆண்டுடைய திட்டத்துக்குள்ளே ஒரு கூட்ட ஜனங்களை சேர்க்க வேண்டும். அதற்காக கர்த்தர் ஒரு கிருபையை தர்றாரு. நீ கர்த்தருக்கு பயந்த பிள்ளையா இருந்தா, தேவனுக்கு பயந்த விசுவாசியா இருந்தா, உங்க மேல ஒரு கிருபை, நீங்க கேட்கவே வேண்டாம், அந்த கிருபை திட்டம் உங்க மேல வந்து நிற்கும். அந்த கிருபைக்குள்ள அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை பலப்படுத்தி செய்ய வைப்பார் ஆண்டவர். சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ நோக்கம் பெரியது. மூன்றாவது, தேவ கரிசனை பெரிய. நம்ம குறித்த இரக்கம் பெரியதா இருக்குது. அதனாலதான் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதே 103வது சங்கீதம் 12 வாசித்து பார்த்தா தெரியும். 103வது சங்கீதம் 12 வாசிங்க. கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். கவனிங்க, ரெண்டு வித்தியாசப்பட சொல்றேன். நம்முடைய பாவத்தை விலக்குவதில் ஒரு இரக்கத்தை கர்த்தர் வைக்கிறார்.
நீ பாவியா இருந்தால் கர்த்தருக்கு விரோதி. பாவத்தை அறிக்கை செய்யாமல் பாவியா இருந்தால் விரோதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். பாவம் இல்லாத மனுஷனா மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். பாவத்தை இவனை விட்டு விளக்கணும்னா ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கிறார். கிருபையை கொடுக்கும் பொழுது வானமும் பூமியும் அளக்கிறாரு. கவனிங்க, கவனிக்கிறீங்களா? இது நல்ல ராவிக்கிற சத்தியம். கிருபையை கொடுக்கும் பொழுது மேற்கும் கிழக்கும் அளக்கல. கிருபையை கொடுக்கும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் டிஸ்டன்ஸ் அளக்கிறார். கிருபை பூமியிலிருந்து வருவதல்ல, கிருபை பரலோகத்திலிருந்து வருவது. அதனாலதான் அங்க இருந்து டேப்பை பிடிக்கிறார். அங்க இருந்து டேப்பை பிடிச்சு அளக்கிறார். பூமியில நீங்க செய்த பாவத்தை பரலோகத்திலிருந்து அளந்து விளக்கல. ஏன்னா பரலோகத்துல பாவம் இருக்கா? இல்ல. பூமியில நீ செஞ்ச பாவத்தை உன்னை விட்டு விளக்குவதற்காக இந்த பூமியில எது பெருசுன்னு பாக்குறாரு? கிழக்கு மேற்கு எடுக்கிறார். ஆண்டவரே வடக்கு தெற்கு எடுக்கலாம். ஏன்னா வடக்கு அவருடைய ஆலயம் இருக்குது. வடக்கு என்ன இருக்குது? ஆலயம் இருக்குது. பரலோகம் எங்க இருக்குது? வட திசை சீயோன் பர்வதம் என்று போடப்பட்டிருக்கிறது. சீயோன் பர்வதத்தில் தேவன் இருக்கிறார். அதனாலதான் டேப்பை வடக்கு பக்கம் வைக்கல. ஏப்பா பரலோகத்திலே வடக்கு என்ன செய்யல? அது ஏன் பகுதி, அதனால அங்க வைக்க மாட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் வைக்கிறேன். எந்த டிஸ்டன்ஸ்? கிழக்கு மேற்கு. குறுக்க போட்டா கூட அளவு கம்மியாயிரும். இந்த டிஸ்டன்ஸ் பெரிய டிஸ்டன்ஸ். ஆகவே ஓமேல இறக்கத்தை வைக்கிறேன். கிழக்கு மேற்கு நீ அளக்க முடியாதுல. அவ்வளவு தூரத்துக்கு உன் பாவத்தை நான் பிச்சு தூக்கி எறியல. ஆமா சொல்லுங்க. நம்ம மேல அந்த அந்த இறக்கத்தை வைக்கிறார் பாருங்க. நாம மகிமை கிருபை கரிசனை. ஆமா சொல்லுங்க. தேவனுடைய நோக்கத்தின் அடிப்படையில கிருபை கிடைக்குது. கரிசனையின் அடிப்படையில பாவ மன்னிப்பு கிடைக்குது. ஆமே. இந்த உலகத்துல தேவன் செய்வதில் பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு தேவன் இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு செய்வதில் பெரிய மன்னிப்பு, பெரிய காரியம் என்ன வேண்டாம்? 1 சாமுவேல் புஸ்தகம் 12 அதிகாரம் 16 வசனம். இப்பொழுது கர்த்தர், மறுபடியும் வாசிங்க. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்கிற பெரிய காரியத்தை நீங்கள் பாருங்கள். போதும், கவனிங்க. சாமுவேல்ட்ட இருந்து கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்கிறார்கள். என்ன பாவம்? ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஆண்டவர்ட்ட போய் ஆலோசனை கேட்கல, ஊழியக்காரர்ட்ட போய் ஆலோசனை கேட்கல. இவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு ஊழியக்காரர்ட்ட சொல்ல வர்றாங்க, ஆண்டவர்ட்ட சொல்ல வர்றாங்க. அதுதான் மிகப்பெரிய பாவமா இருக்குது. பாவத்துல பெரிய பாவம் என்ன தெரியுமா? நம்ம முடிவு எடுத்துட்டு ஆண்டவர்ட்ட வர்றது. சரிங்களா? நம்ம ஒரு பிளான் போட்டுட்டு ஆண்டவர்ட்ட வந்து நிக்கிறது. இதுதான் தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம். ஆண்டவர்ட்ட வரும் பொழுது பிளான் இல்லாம வாங்க. ஆண்டவர்ட்ட வரும் பொழுது பிளான் இல்லாம வாங்க. ஜெபிக்க வரும் பொழுது திட்டமே இல்லாம வாங்க. புரியுதுங்களா? ஒரு திட்டத்தை, ஒரு ஹிடன் அஜெண்டா உள்ள போட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் தான் ஜெபம் பண்ணணும், இப்பதான் ஜெபம் பண்ணணும், இந்த நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஹிடன் அஜெண்டா உள்ள போட்டு வராதீங்க. ஆவியானவர் ஏவுகிறபடி எல்லாம் தேவனுக்குள்ள வர வேண்டும். கம் டு த பாயிண்ட். இவங்க ராஜா வேணும் கேட்கிறாங்க. ராஜா வேணும் என்ற கேட்ட காரியம் கர்த்தருக்கு விரோதமான பாவமா இருந்துச்சு. இவன் சாமுவேல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப வேதனைப்படுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கேட்டுட்டாங்களே, கேட்டதை நான் கொடுக்கிறேன், அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கட்டும். தேவன் எதிர்பார்க்காததை நாம் கேட்டால் சில நேரங்களில் கர்த்தர் கொடுப்பா. எதுக்கு தெரியுமா? கொடுக்கலைன்னா நீங்க அவரை முறுமுறுப்பீங்க. புரியுதுங்களா? வலுக்கட்டாயமா சில நேரங்கள் தேவ சித்தம் இல்லாமல் கேட்கிற ஆசீர்வாதத்தை, தேவ சித்தம் இல்லாத ஆசீர்வாதத்தை, தேவ சித்தம் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அமைதியா ஒதுங்கிடுவார். அவர் சித்தப்படி கேட்டால், கவனிங்க, அவர் விருப்பப்படி கேட்டால் கொடுத்துட்டு நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்துவார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. கொடுத்துட்டு ஒதுங்கிட்டார். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ராஜாவை கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிட்டார். ஒதுங்கிட்டு சாமுவேலை பார்த்து சொல்றார், சாமுவேலே நீ என்ன பண்ணிரு? ஒதுங்கிரு. நீ ஒதுங்கிரு. அவன் வர்ற கஷ்டத்தை அவன் பட்டுக்கிட்டோம். 1 சாமுவேல் பாருங்க, அது வருங்க, மறுபடியும் விடுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 12 அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. 13 வசனம் வாசிங்க. இப்பொழுது நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார்.
இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். இந்த வசனத்துல ஒரு அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புறேன். ராஜா இருக்கிறார், நீங்கள் விரும்பி வேண்டிக் கொண்ட ராஜா இங்க இருக்கிறார், ஆனா உங்க கர்த்தர் இங்க இல்ல. அதான் உண்மையான அர்த்தம். நீங்க ஜெபம் பண்ணும்போது குடும்பமா ஜெபிக்கும் பொழுது கவனிங்க, எப்ப ஜெபம் பண்ணாலும் நீங்க முடிவு பண்ணிட்டு ஆண்டவரை ஜெபம் பண்ணக்கூடாது. நிறைய விசுவாசி பேர் செய்யறது பெரிய தவறு அதுதான். முடிவு பண்ணிட்டு பாஸ்டர் வர்றது, இப்படி செய்யணும் பாஸ்டர், இப்படி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இவங்களே ஒரு ரூட்டை போட்டு ஜெபம் பண்ண வைப்பாங்க. இவங்களே ரூட்டு போட்டு பாஸ்டர் இந்த நேரத்தில் இது நடக்கணும், இந்த நேரத்தில் இது பண்ணணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படி பண்ணணும், அப்படி பண்ண ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஒரு சர்க்கிளுக்குள்ள ஏற்படுத்துறதுனாலதான் ஜெபிக்கிற ஜெபம் பலன் இல்லாமல் போகுது. இப்படி இருக்குது, பிரச்சனை இருக்கு, என்ன செய்யணும் தெரியல. ஆண்டோட ஆலோசனை சொல்லுங்க. ஆலோசனை கேட்ட தாவீது தப்பித்துக் கொண்டான், ஆலோசனை கேட்காத சவுல் மாட்டிக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய புத்தி எல்லாம் தேவ சமூகத்துல கோமாளியா மாறிடும். தேவ சமூகத்தில் வரும்பொழுதுதான் நம்முடைய யோசனை எல்லாம் தவிடுபடியாக மாறும். தெரியுமா? எவ்வளவு பெரிய ஜாமவானா இருந்தாலும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவ, கத்த முதல்ல அவன் சிந்தையை உடைப்பார். நீ ஒண்ணும் இல்லைன்னு உணர்ற வரைக்கும் கத்த தம்முடைய பிரசனத்தை கொடுக்கவே மாட்டார். நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆளு, நான் அப்படி ஊழியக்காரன், என்னைய வச்சு நான் சொல்றேனே, என்னைய வச்சு சொல்ல 26 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் இப்ப அப்படியே இப்படி அப்படியே சொல்றதுக்கு பயமா இருக்குது. அப்படிலாம் சொல்லி தேவ சமூகத்தில் வந்தேன்னா முதல்ல கத்தரை என்னைய உடக்குவான், என்னைய நொறுக்குவார். அதுக்கப்புறம் தான் நான் பேசுறதை கவனிப்பார் ஆண்டவர். இஸ்ரவேல் செய்த தவறு கவனிங்க. இந்த தவறு செஞ்ச உடனே கவனிங்க, செஞ்ச உடனே சரி இப்ப ராஜா வேணும் கேட்டல கொடுத்துட்டு சாமுவேல் போறதுக்கு முன்னாடி ஒரு காரை சொல்லிட்டு போறா. என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக பெரிய காரியத்தை செய்வா, நீங்க நின்னு பாப்பீங்க. என்னடா இது சம்பந்தமே இல்ல, தேவ சித்தம் இல்லாத ஒரு பகுதியில கர்த்தர் என்ன பெரிய காரியம் செய்ய போகிறார். அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கிறோம், இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா, இன்றைக்கு ஹார்வெஸ்ட் டே, இன்னைக்கு அறுக்க போறீங்களா? ஆமா, ரைட். அறுக்க போற அன்னைக்கு நான் சொல்றேன், இடியும் மின்னலும் கனமழையும் பெய்யும். ஆமேனா? ஆமேனா? அறுப்பின் நாளில மழை வந்தா என்ன ஆகும்? வேஸ்டா போயிடும். ஆண்ட சொல்ல பெரிய காரியத்தை நான் செய்வேன். ரொம்ப கவனிங்க விசுவாசி, கவனிங்க. இந்த செய்தியின் முதல் சாராம்சமே இதுதான். பெரிய காரிய, கனமழை வரும், இடி வரும், மின்னல் வரும். ஆனா அதல்ல இஸ்ரவேலுக்கு நடந்த பெரிய காரியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது அவங்க பெருட்டாவே இல்லை. இன்னைக்கு அறுவடை இல்லைன்னா கூட அடுத்த வருஷம் என்ன செஞ்சுக்கலாம். அதுல கர்த்தர் சிறந்தவரா விளங்கல. அவ செஞ்ச பெரிய காரியம் என்ன தெரியுமா? 19 வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். சாமுவேலை பார்த்து ஜனங்க சொல்றாங்க, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். இதுதான் சொன்னார். இதுதான் பெரிய காரியம். என்ன பெரிய காரியம்? பாவ உணர்வு. என்னது? பாவ உணர்வு. செய்த பாவத்தை உணர வைக்கிறது எவராலும் செய்ய முடியாது, எந்த சக்தியால செய்ய முடியாது, எந்த மனுஷனால செய்ய முடியாது. அதை தேவன் ஒருவரை செய்ய முடியும். அதனால தான் அவர் எல்லா தேவர்களையும் பெரியவர். பாவ உணர்வு அடையத்தக்கதாக ஒரு கிருபையை கத்த தருவார் பாருங்க. நிறைய பேருக்கு பாவ உணர்வே வரல தெரியுமா? ஏன்னா கத்தட்ட வர்றதில்லை. ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம் இந்த ஆலயத்தில் நிற்க நான் சொல்றேன், எல்லாருக்குள்ள கத்தர் இந்த சென்ஸை கத்த தருவாராக. இந்த சென்ஸை கத்த தருவார், இந்த உணர்வை கத்த தருவாராக. சின்ன பொய் சொன்னா கூட உணர்வு வரணும். இனி நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, ஆவியான உணர்த்துவா. ஏன் பொய் சொன்ன உடனே கன்வெர்ட் பண்ணு. பாவத்தை மறைக்கிறோம், வாழ்வடைய மாட்டா, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவா. அந்த உணர்வை ஆவியான சொல்லுவார். ஏன் பொய் சொன்ன, ஏன் இது பண்ண, ஏன் இந்த காரியத்தை செய்தார், ஏன் அவனோட பேசுகிறார். ஆவியான உணர்த்துவா. உணர்த்தும் பொழுது, உணர்த்தப்பட்டு அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது கர்த்தர் அந்த வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் உணர்வடைகிறதே இல்லை. சில பேர்ல உணர்வடைகிறதே இல்லை. என்ன வேணா கர்த்தர் சொல்லட்டும். அந்த காலத்துல இருந்துச்சு. யோவான் பிரசங்கம் பண்றா, யோவான் ஸ்தானங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது சில பேர் காது கொடுத்து கேட்கல. என்ன வேணா கத்தி, அழிய வனாந்தரத்தில் கத்திவே, என்ன வேணா கத்து, என்ன வேணா சொல்லிக்கோ, விரியன் பாம்பு குட்டி என்ன வேணா சொல்லிக்கோ.
அதனாலதான் சொல்றாரு, செவிட்டு விரியனே, எந்த மட்டும் இப்படி இருப்பீங்க, எந்த மட்டும் இப்படி இருப்பீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எந்த மட்டும் இருப்பீங்க. அப்படி கடிந்து கொண்டு போதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல அன்று ஜனங்கள் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ஆமா சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கிருபை கேட்கணும். ஆண்டவரே, முதலாவதாக எனக்கு ஒரு பெரிய காரியம் டெய்லி நடக்கணும். நான் பாவம் செஞ்சா என் பாவத்தை நீங்க உணர்த்தணும் ஆண்டவரே. அந்த உணர்த்துதலுக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. எனக்கு அந்த நன்மையை தாரும் என்று ஜெபத்தோடு நாம் கேட்க வேண்டும். ஆமா சொல்லுங்க. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அந்த பிளெஸிங்கை வாங்கிக்கோங்க. அது பெரிய பிளெஸிங் தெரியுமா? எனக்கு பாவ உணர்வை தாரும், எனக்கு பாவ உணர்வை தாரும். இந்த சுகர் பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சில பகுதி மரத்து போயிருக்கும். அவங்களுக்கு ஊசியில் வச்சு குத்துற கூட என்ன செய்யாது, தெரியாது. நிறைய விசுவாசி அப்படித்தான். பிசாசு திங்கிற பகுதி சொர்ணை இல்லாமல் இருக்குது. பிசாசு ஏமாத்துகிற பகுதி சொர்ணை இல்லாமல் இருக்குது. பிசாசு தான் நடத்துறா, சொர்ணை வரமாட்டேங்குது, உணர்வு வரமாட்டேங்குது. சூடுண்ட மனசாட்சி, பவுல் சொல்றாரு, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் கடைசி காலத்துல எழும்புவார்கள். என்ன சொன்னாலும் மனசாட்சியில சூடு உண்டு, நான் திருந்த மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், என்னவன நடக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிசாசு தட்டி கொடுப்பான். என்னவன நீ மனம் திரும்பிடாத, மனம் திரும்பிட்ட தேவன் ஓம் பக்கம் திரும்பிடுவாரு. நீ மனம் திரும்பாத பட்சத்துலதான் தேவன் உனக்கு எதிர்த்து நிற்க முடியும். நீ மனம் திரும்பிட்டா கர்த்தர் ஓம் பக்கம் திரும்பிடுவாரு. நீ உணர்வடைஞ்சிடாத. என்ன வேணா சொல்லட்டும், பிரசங்கத்துல என்ன வேணா சொல்லட்டும், போதகர் என்ன வேணா சொல்லட்டும், பைபிள் என்ன வேணா உனக்கு சொல்லட்டும், நீ திருந்தி விடாத என்று சொல்லு. பிசாசு காதுல பேசுகிற ஒரு சத்தம் அநேகருக்கு கேட்கும். அவனை துரத்திட்டு நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். யாக்கோபு 4:7 பார்த்தீங்கன்னா தெரியும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கிட்டி சேருங்கள். 2 ஒரே வார்த்தையில போட்டிருக்காரு. ஏன் தெரியுமா? உபத்திரவ காலத்துல பிசாசு ஒரு வார்த்தை சொல்லுவான், இப்படி கர்த்தர் உன்னை கைவிட்டாரு, அவ்வளவுதான், தேவனை விட்டுரு, நீ வேற பக்கம் போ. கஷ்ட காலத்துல சீசர் இடத்துல பிசாசு சொன்ன ஒரு வார்த்தை. அதனாலதான் எழுதுறாரு, எப்பா அப்படி சொல்ற பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, தேவனுக்கு கீழ்ப்படி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் பாவ மன்னிப்பை உணர்வை கொடு. கன்விட்டிங் கிரைஸ். ஆமா சொல்லுங்க. கன்விட்டிங் கிரைஸ், ரிப்பன் கிரைஸ். இந்த உணர்வை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படி உணர்வடைஞ்சு வர்றவங்களுக்கு கர்த்தர் செய்கிற 3 காரியத்தை சுருக்கமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் பெரிய காரியம், அப்படி பாவ உணர்வு அடைஞ்சு, பாவ மன்னிப்பு அடைஞ்சு இந்த திருவிருந்து பங்கு பெற வேண்டும். கவனிங்க, பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு ஆண்டு சமூகத்துல ஜெபம் பண்ணும் பொழுது பாவ உணர்வை கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த திருவிருந்து எடுத்தால் வாழ்வடைவாய். ஆமே. அப்படி மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற 3 நன்மையான பெரிய காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1:8. எல்லாரும் பைபிளை பரட்டுங்க, நல்ல சுறுசுறுப்பா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1:8. சாலமோன் தேவனை நோக்கி தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து, போதும், என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து முடிச்சிருங்க. என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினி. தாவீதை ராஜாவாக்கினார், சாலமோனை ராஜாவாக்கினார். முதலாவதாக தேவன் கொடுக்கிற நன்மையான பெரிய காரியம், ஒவ்வொரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுப்பது பாவ மன்னிப்பின் கிரேஸ் மாத்திரம் அல்ல, உயர்த்துகிற கிருபையை கர்த்தர் தருவா. அதுதான் அதுக்கு பேர் பெரிய கிருபை. சொல்லுங்க, எல்லா வாயில் சொல்லுங்க, என்ன கிருபை? கிரேட் கிரேஸ். கிரேட் சொல்லுங்க, பெரிய சொல்லுங்க, என்ன கிருபை? பெரிய கிருபை. இந்த கிருபை பாவ மன்னிப்பு அல்ல, இந்த கிருபை நீங்க இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்துகிறதுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை. தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை பெரிய கிருபை. அது தாவீது சொல்ல, தாவீது சொல்ல, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக, அப்படின்னு என்ன தெரியுமா? யுவர் கிரேஸ், யுவர் mercy. அந்த கிரேஸ், mercy, இரக்கம், கிருபை என்னை பெரியவனாக, சங்கீதம் 18:30 நினைக்கிறேன், என்னை பெரியவனாக ராஜாவாக உயர்த்தினது. அவன் பிள்ளையும் சொல்றான், எங்க அப்பா மேல ஒரு கிருபை இருந்துச்சு, எங்க அப்பாவை உயர்த்தினீங்க, எங்க அப்பாவை மேல வச்ச கிருபை என்னையும் ராஜாவாக உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லுங்க. பெற்றோர உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவர்ட்ட இருந்து பெரிய கிருபையை வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் உயர்த்தப்படுவீங்க, உங்களுக்கு பின்னாடி வர்ற உங்க தலைமுறையும் கர்த்தர் உயர்த்துவார்.
உங்க தலைமுறையை கர்த்தர் உயர்த்துவா. பெரிய கிருபை. ஆண்டவர் தாவீதை உயர்த்தினதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. வேற யாரும் தாவீதை உயர்த்தல. அவங்க அப்பா தாவீதை மட்டுப்படுத்தினான். பெத்த தகப்பன் தாவீதை என்ன பண்ணா? மட்டுப்படுத்தினான். கூட பந்த சகோதரர்கள் தாவீதை மட்டுப்படுத்தினார்கள். ஏன்? வந்த ஊழியக்காரர் தாவீதை பொருட்ட என்ன செய்யல? நினைக்கல. தாவீதை பொருட்ட நினைக்கல. அவருக்கும் இலக்காரமா ஆகி போட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார் என்பதிலே அதுல ஒரு பெரிய காரியம் அடங்கி இருக்கு. பெரிய காரியம் என்றால் என்ன? எவரு செய்ய முடியாததை, யாரு தர முடியாததை ஆண்டவர் செய்வத பெரிய காரியம். ஆமா சொல்லுங்க. இந்த மாதம் அப்படி வேணும்னா நீங்க உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாரு தர முடியாத எனக்கு நீங்க தரணும். யாரு செய்ய முடியாததை என் எல்லையில நீங்க செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நாம மகிமைப்படுவதாக. தேவன் பெரிய கிருபை தாவீதுக்கு கொடுத்தா, உயர்த்தினார், ராஜாவாக உயர்த்தினார். தாவீதுக்கு வந்த உயர்வுக்கு காரணம் என்ன? ஏன் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார்? சொல்லுங்க. ஏன் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார்? சொல்லுங்க. அது நிறைய இருக்கு. எதை சொல்ல தெரியல. எதையாவது சொன்னா நீங்க மாத்தி மாத்தி சொல்லிருவீங்களோ? ரைட் ரைட் ரைட். ஆண்டோட சமூகத்தை வந்து எது வந்தாலும் ஆண்டோட சமூகத்தை வந்துருவாங்க. ரைட். கவனிங்க. இப்போ உங்களை சொல்ல விட்டா நீங்க பிரசங்கமே பண்ணிடுவீங்க. அவ்வளவு நல்ல காரியம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். தாவீது அழகானவன் அல்ல. தாவீது அழகானவன் அல்ல. தாவீது பெரிய ஜாம்பவான் அல்ல. தாவீது சாதாரண ஒல்லி பாச்சான். நம்ம பாசையில சொல்ல போனா ஒல்லி பாச்சான், குள்ளமானவன். தாவீது அழகானவன் கிடையாது. செம்பட்ட தலை உள்ளவன். உலக முகமெல்லாம் செவந்து போய் வெயில மலையிலேயே காட்டிலேயோ செவந்து போய் முகமெல்லாம் அழகில்லாதவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் காட்டுல இருந்தவனை ராஜ சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு முதலாவது காரணம் 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16:7 வசனத்துல கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆண்டவரே, கையை உயர்த்தாமன்னு சொல்லணும். சொல்லியிருக்கணும். ஏன் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார் என்றால், வெளியில 1000 நன்மை அவன் செய்யலாம். உள்ளத்தை பார்த்தார் பாருங்க. அவன் உள்ளம் வேற யாருன்னு அப்படி இல்லை. ஏன்? வந்த சாமுவேல்கிட்ட கூட அவனுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றபடி இல்லை. இந்த ஆலயத்துல கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. கவனிங்க. இந்த ஆலயத்துல கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. நம்முடைய உள்ளத்தை, நான் முகத்தை தான் பார்க்கிறேன், உங்க உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். சிலருடைய உள்ள என்ன ஏங்கும்? எப்ப ஆராதனை முடியும், எப்ப போகலாம், ஐயோ அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அந்த போராட்டம் இந்த போராட்டம் இருக்குது. என்னென்னமோ கழுத கட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஆண்ட சொல்ற தெளிவா சொல்றது, உங்க இருதயம் கர்த்தருக்கு ஏற்றபடி மாறும். அப்பதான் உயர்வு வரும். நீங்க வெளியே என்ன வேணாலும் பண்ணாலும் முதல் காரியத்துல ஃபெயில் ஆயிட்டோம்னா அடுத்த காரியத்துல கர்த்தர் நகர்த்தவே மாட்டா. இருதயம் சரியில்லாமல் 99 வெளியே நல்ல ஆவிக்குரிய காரியம் இருந்தாலும் அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் சரிப்படுத்தாமல் வாழ்க்கையில உயர்வு தரமாட்டார். 99 நல்ல காரியம் இருக்கலாம். அவர் திரும்ப சொல்றார், இருதயம் சரியில்லாம வெளியே என்ன நன்மை செஞ்சாலும், வெளியே எவ்வளவு பெரிய ஜாம்பவனாக கிறிஸ்தவனாக இருந்து காண்பித்தாலோ கர்த்தர் மயங்கிட்டு உயர்த்திட மாட்டார். இருதயம் சரியில்லாவிட்டால் தேவனுடைய உயர்வு தள்ளி போகும். அப்போஸ்தலர் 13:22 பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இருந்துச்சு தெரியுமா அவன் இருதயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் இங்க சொன்னதை அங்க டிராயிங் பண்றாரு. அங்க டிராயிங் பண்ணி கவனிங்க. ஓ க்ளோரி டு காட். அப்படியே கண்ணு முன்னாடி கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். கவனிங்க. இங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட முடியல பல பேரால. பரிசுத்தம் நிறைய பேர் புரியல. இருதயத்தை பார்த்தேன் சொன்னீங்க. ஏன் மோசே இருதயத்தை பார்க்கலையா? ஏன் ஆபிரகாம் இருதயத்தை பார்க்கலையா? ஏன் சாலமோன் இருதயத்தை பார்க்கலையா? ஏன் பேதுரு இருதயத்தை பார்க்கலையா?
என்ன ஆண்டவரே ஸ்பெஷல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்க எழுதுறாரு பவுலை வச்சு. அப்போஸ்தலர் என்ன வரையாது பாருங்க 22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல, கவனிங்க, நான் விலைக்கு சொல்றேன். நான் வரையிட்டப்ப டிராயிங்கு ஒரு பேப்பர் எடுக்கிறார், 22 வரைகிறாரு. அவன் இருதயத்தை வரைஞ்சிட்டு இவர் இருதயத்தை போட்டா காமிக்கிறார். போட்டா பார்த்தா வரைஞ்சது பார்த்தா ரெண்டு எப்படி இருக்குது? இருதயம் ஒன்னாதான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இருதயம் ஒன்னாதானே. அப்படி இல்லை, அவர் இருதய துடிப்பு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இந்த டிராயிங்கோட துடிப்பு அப்படி இருந்துச்சா. வேத ஆராய்ச்சி எழுதுறாங்க, நான் எப்படியோ அப்படித்தான் அவன் இருந்தான். நான் பரலோகத்துல எப்படி இருந்தேனோ இந்த பூமியில ஒரு மூலையில இருந்தா மாதிரி ஈசாய் குமாரன் அவன் எப்படித்தான் இருந்தாயா. என்னன்னே தெரியல, நானே மயங்கிட்டேன் அதை பார்த்து. நானே சாமுவேலை நான் ராஜாவாக ஏற்படுத்தியிருக்க முடியும், அது கூட எனக்கு ஏற்றதா தெரியல. எனக்கு நான் சூஸ் பண்ணதுலயே கோமாளியை போல இருந்தான் பாருங்க உலகத்துல. அவன் இருதயத்தை பார்க்கும்போது அப்படி என்னைய பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எத்தனை பேரை சொல்லியிருப்பாங்க உங்களை பத்தி. நான் நினைக்கிறத நீங்க நினைச்சீங்கல்ல, நான் நினைக்கிறத நீங்க பேசுனீங்கல்ல, அதான் ஒரு ஒன்ன ஸ்பிரிட். நீங்க தேவனோட அப்படி இருக்கணும். யார் அப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? யாரால அப்படி இருக்க முடியும் தெரியுமா? காட்டுக்குள்ள இருந்தவன் சும்மா தூங்கிட்டு கிடக்கல. காட்டுக்குள்ள இருந்தவன் கிட்டார் வாசி கர்த்தரோடு என்ன பண்ணிருந்தா நெருக்கமா இருந்தான். எவர்கள் கர்த்தரோடு நெருக்கமா இருக்கிறார்களோ கவனிங்க, அவன் தெளிவா சொல்றான், நீ எந்த மூலையில இருந்தாலும் வீட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் உன் இருதய கர்த்தரோடு கனெக்ட்ல இருந்துச்சுன்னா அவர் செதுக்குவார் இருதயத்தை. அவருக்கு ஏற்றபடி உங்க சிந்தையை மாற்றுவார், இருதயத்தை மாற்றுவார். அப்படியே இருதயத்துக்குள்ள அவர் வந்து உட்கார்ந்துட்டு கசடெல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே பொன்னான இருதயமை கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, எவனாலையும் உங்க உயர்வை தடுக்கவே முடியாது. நீங்க இப்ப இந்த ஆராதனையில ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தோட ஆண்டவரே என் இதயமோ உங்க இதயமோ ஒன்னா இருக்கணும். ஏன் இதய துடிப்பு உங்க இதய துடிப்பு ஒன்னா இருக்கணும். நான் நினைக்கிறதும் நீங்க நினைக்கிறதும் ஒன்னா இருக்கணும். ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, என் ரூம்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படின்னா என் இடத்துல நீங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அக்கா தெரியுமாக்கா அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, பொறணி பேசிட்டு இருப்பீங்க. அப்படித்தானே? என் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நல்ல போரை பத்தி தூங்கிட்டு இருப்பீங்க. அப்படித்தானே ஆண்டவரே? இயேசு நீங்க இருக்கிற இடத்துல இருந்தா என்ன செய்வாரோ அதை நீங்க செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவனுடைய உயர்வான ஸ்தானம். இதை நான் விளையாட்டா நான் சொல்லல, சும்மா ஒரு பிரசங்கத்துக்கு சொல்லலை. நான் லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கனால சொல்லுங்க. இயேசு இருந்தால் என்ன செய்வாரோ அப்படி முடியுமா பாஸ்டர்? அவர் கடவுள், அவரு கடவுள், அதனால இருந்துட்டாரு. நான் இருக்க முடியுமா? அப்படி நான் இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் பூமியில மனு அவதாரம் எடுத்து வந்தார். நம்மை போல ஒரு தாய் வயிற்றுல பிறந்து வந்து இந்த உலகத்துல அவர் வாழ்ந்துட்டு கடைசி சாகிறதுக்கு முன்னாடி நெஞ்ச தட்டு எல்லாரும் முன்னாடி சொல்றாரு. யோவான் புஸ்தகம் எடுங்க. யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? என்னிடத்தில் கவனியம்மா, இயேசு மனுஷன 100% இருந்த பொழுது எல்லாரும் காது கேட்க எழுதி வச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? ஒருத்தனமே இல்லை. அப்ப சொல்றாரு, எப்பா பூமியில 100% மனுஷனா இருந்தோம், 100% பாவம் இல்லாத நான் இருந்தேன் பாத்தியா? அவ உன்னால என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நம்மளால வாழ முடியுமா? முடியாதா? இயேசு வாழ்ந்து விட்டார். இயேசு பாவம் இல்லாதவரை வாழ்ந்து விட்டார். இன்னும் இந்த பூமியில அப்படி நீங்க சாக்கு போக சொல்லிட்டு அது என் பலவீனம் பாஸ்டர், அதனால நான் போய் சொல்லிட்டேன், அது என் பலவீனம், அப்படிதான் இருப்பேன், அது என்னால மாத்திக்கிற முடியாது அப்படின்னா நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்கு போல மாற ட்ரை பண்ணல. அப்படிப்பட்டவர்களுக்கு பெரிய காரிய தாமதமாகும். 1 யோவான்ல பாருங்க 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கிறவன், கிறிஸ்துவோடு இருக்க விரும்புகிறவன், கிறிஸ்துவை போல வாழ விரும்புகிறவன் எப்படி இருக்கணுமா? வாசிங்க.
ஒன்னு பேதுரு புஸ்தகம் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி வாசிக்கிறேன். ஏசப்பா பிள்ளை என்று சொல்றவன், அதான் அர்த்தம். ஏசப்பா பிள்ளை என்று சொல்ற மார்த்தட்டு சொல்ற நான் கிறிஸ்தவன், நான் பெந்தேகோஸ்து விசுவாசி, நான் பைபிள் தூக்குற விசுவாசி, நான் பாட்டு பாடுற விசுவாசி, நான் ஜெபிக்கிற விசுவாசி, நான் சர்ச்சுக்கு போற விசுவாசின்னு சொல்லி அவருக்குள் என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒவ்வொரு நான் இருந்தாலும் அவன் எப்படி இருக்கணுமா? நான் நடந்தபடி அவனு நடக்கணும். இது கடவுளுடைய கட்டளை. தாவீது அப்படி இருந்தான் பாருங்க. அவனுடைய இருதயமும் கடவுளுடைய இருதயமும் ஒன்னா மேட்ச் இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் பார்த்தாரு, இவனை உயர்த்துறதுல கரெக்ட், இவனுக்கு பெரிய கிருபை தர்றதுல கரெக்ட், அப்படி சொல்லி கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயமும் உங்க இதயம் எப்படி இருக்குமா? ரெண்டாவது தாவீதை உயர்த்த காரணம் என்ன? இன்னைக்கு இந்த செய்தியோட முடிக்கிறேன். கவனிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:15 வாசிங்க. 1 சாமுவேல் 17:15. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். கவனிங்க. தாவீது தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். இதை கர்த்தர் பார்க்கிறார். இவன் எப்படி மேய்க்கிறான்? இவனை நம்பி ஒரு பெரிய கூட்டத்தை கொடுக்கலாமா? இவனை ராஜாவை உட்கார வைக்கலாம் சொல்லி ஃபர்ஸ்ட் கொஞ்சத்தை கொடுத்து சோதிச்சு பார்க்கிறார். கொஞ்சத்தை கொடுத்து ஒரு தகப்பன் கீழே அடங்கி இருக்கிறானா, ஒரு தகப்பன் கீழே உண்மையா இருக்கிறானா, கர்த்தர் கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து சோதிச்சு பார்த்தா. ஒரு முறை அந்த தகப்பனுடைய ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை? 34-35 பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சிங்கம், வாசிக்க வேண்டாம், ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் அந்த ஆடுகளை அழிக்க வந்தது. கவனிங்க, ஆடுகளை கொல்ல வந்தது. உடனே தாவீது என்ன பண்ணா? என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்த பொழுது சிங்கம் வந்தது, கரடி வந்தது ஆட்டை பிடிக்க. நான் தொடர்ந்து போராடி அதனுடைய வாய்க்கு நான் அந்த ஆட்டை தப்புவித்தேன். ஃபெய்த்ஃபுல் பர்சன், உண்மை உள்ள மனுஷனா இருந்தான். தகப்பன் கொடுத்த கொஞ்சத்திலே உண்மையா இருந்தான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இவனை நம்பி ஒரு பெரிய ராஜ்யத்தை கையில கொடுக்கலாம், இவனை நம்பி ஒரு பெரிய தேசத்தை கையில கொடுக்கலாம். எவர்கள் தேவன் கொடுத்ததுல உண்மையா இருக்கிறார்களோ அவர்களை நம்பிதான் பெரியதை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 16:11 இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, உலக பொருளிலே ஒருவன் உண்மையா இராவிட்டால், அநீதியான பொருளிலே உண்மையா இராவிட்டால், பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? உலக பொருளிலே உண்மை இல்லைன்னா நம்மளை நம்பி மெய்யான கிருபையை கர்த்தர் தர மாட்டார். கொடுத்த குடும்பத்துல உண்மை இல்லை, கொடுத்த பணத்துல உண்மை இல்லை, இதுல ஏமாத்துற ஒரு வஞ்சிக்கிற ஒரு கிருபை, வஞ்சிக்கிற ஒரு ஆவி உள்ளவர்களா இருந்தால் தேவன் கொடுத்த குடும்பத்திலையும் இருக்காங்க, தேவன் கொடுத்த குடும்பத்திலையும், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளிடத்திலும், கர்த்தர் கொடுத்த வேலையிலையும், கர்த்தர் கொடுத்த பணத்திலையும், கர்த்தர் கொடுத்த இடத்திலையும், அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இராவிட்டால் உங்களை நம்பி பெரிய கிருபையை கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். ஆமா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரம் அமைப்பேன். நீங்க உண்மையா இருக்கணும், தயவு செய்து உண்மையா இருக்கணும். வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஓப்பிடிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது, ஓப்பிடிக்க கூடாது. 100 நாள் வேலை பார்க்கறவங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு பல மணி நேரம் படுத்து கிடப்பாங்க என்ட்ரி பண்ணிட்டு. ஒரு அம்மா பார்த்தேன், வேகமா போனாங்க காலையில, வேகமா திரும்பி வந்தேன், என்ன வேலை வந்துட்டேன்? இல்லை, என்ட்ரி பண்ணிட்டு வீட்டு வேலை செய்ய வந்துட்டேன், அவ்வளவுதான். துணிகரம், துணிகரம். தேவன் உங்கள் வாழ்க்கையில அவங்களுக்கு தான் தெரியல, சத்தியம் தெரியல. சத்தியம் தெரிய விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க, உண்மை இல்லாமல் இருக்கிறாங்க. கர்த்தர் வைத்த சபையில உண்மையா இருக்கணும், கர்த்தர் கொடுத்த குடும்பத்துல உண்மையா இருக்கணும். அப்பாவுக்கு தெரியாம அது பண்ணிட்டேன், அம்மாவுக்கு தெரியாம இது பண்ணிட்டேன், அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. ஏய், நீ குடும்பத்திலே உண்மை இல்லையே, உன்னைய நம்பி எப்படி பெரிய கருத்தை கர்த்தர் கொடுப்பா? கொடுத்த 3000 10,000 உண்மை இல்லையப்பா, உன்னை நம்பி எப்படிப்பா 10 லட்சம் கர்த்தர் தருவாரு? அதுலயே எவ்வளவு ஏமாத்து வேலை, அதுல எவ்வளவு தில்லாலங்கடி வேலை, அதுல எவ்வளவு வஞ்சிக்கிற ஒரு ஆவி. ஆண்டவர் சொல்றாரு, உலக அநித்தியமான, அது ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்க, அநித்தியமான, நித்தியம் கிடையாது,
அநித்தியமான அந்த உலக காரியத்திலே நீ உண்மை இல்லைன்னா உன்னை நம்பி எப்படி பரலோகத்திலிருந்து அந்த நித்தியமான கிருபை உன் மேல இறங்கி வரும். தாவீது தேவன் உயர்த்துறதுக்கு முன்னாடி அவனை பார்க்கிறாரு, தகப்பனுடைய ஆட்டையே இப்படி பாதுகாக்கிறானா, கண்டிப்பா ஏன் பிள்ளைகளை கண்டிப்பா பாதுகாப்பா. இவனை நம்பி ஒரு தேசத்தை கொடுத்து அழிச்சிட மாட்டான். ஆமே சொல்லுங்க. மோசையை கவனிங்க, பார்வோன் இடத்துல இருக்கும் பொழுது மோசையை கர்த்தர் ரட்சகனாக உயர்த்தல. பார்வோன் இடத்துல 40 வருஷம் இருந்தான் பாருங்க, கவனிக்கிறீங்களா? அப்ப இருக்கும் பொழுது அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? கொலகாரனா இருந்தான். எடுத்ததுக்கெல்லாம் கோபம். ஒருத்தர் ஒன்று பேசிட்டு உடனே அறுவடை என்ன பண்ணிட்டான், வெட்டி குழி தோண்டி புதைச்சு மண்ணோட மண்ணை யாருக்கு தெரியல புதைச்சிட்டான். யாருக்கு தெரியல நினைச்சான் பாருங்க, கர்த்தருக்கு தெரிஞ்சிச்சு. கர்த்தர் பார்த்த, ஐய இவன்கிட்ட போய் ஜனங்களை கொடுத்தோம்னா அவங்களும் முறுமுறுக்கிற ஆளுக்கு, அவங்களும் எப்ப பார்த்தா தூசிக்கிற ஆளு, அவங்க சரியில்லை, அவங்க முன்னாடி இவனை உயர்த்தினா அவன் அப்பப்ப என்ன செஞ்ச ஜனங்கள் என்ன செஞ்சிருவான், போட்டு தள்ளிடுவான், என் ஜனங்கள் பாதிக்கப்படும் சொல்லி 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்க்க விட்டார். நல்லா பேசுறவன திக்குவாயா போயிட்டான். திக்குவாயின்னு என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கிறவங்க 40 வருஷம் கண்டினியூவா வீட்டுக்கு போகாம ஆடு மேய்ச்சா பாருங்க, இந்த வார்த்தை வருது பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்திருக்கான். வேத ஆராய்ச்சியை சொல்றான், திக்குவான்னு என்ன நினைச்சிட்டீங்க? பேச்சே மறந்துட்டான், நல்ல பேச்சே மறந்துட்டான், தடுமாறி பேசுறான். ரைட்டு, நீ தான் எனக்கு தேவை. உன் பெருமையை உடைச்சேன், உன் ஈகோவை உடைச்சேன், உன் கோபத்தை உடைச்சேன், உன் வைராக்கியத்தை உடைச்சேன், உன் பெருமையை உடைச்சேன், கோமாளிய போல இருக்கிற பத்தியா, நீ தான் எனக்கு தேவை. தூக்கிட்டு கொண்டு போய் வைக்கிறார் ராஜா முன்னாடி. அங்க கொண்டு போய் கர்த்தர் ராஜாவே பயமுறுத்த வைக்கிறார் ஆண்டவர். பார்வோனே பயந்துட்டான். கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது உன்னை யாரெல்லாம் கேவலமா பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் பயப்படுவாங்க. நிச்சயம் நிச்சயம். உன்னை யாரெல்லாம் ஏளனமா பார்த்தாங்களோ, தாவீதை பார்த்து சவுல் பயந்தான். தேவன் உயர்த்துற நபர்லாம் பாருங்க, தேவன் உயர்த்துற நபர்லாம் பாருங்க, அவங்களுக்கு முன்னாடி போகவே பயப்படுவாங்க. மோசே முகத்தை பார்க்க பயந்தாங்களாம். மோசையுடைய ஜனங்க முக்காடு போடு, ஒண்ணு நீர் முக்காடு போடும், இல்ல நாங்க முக்காடு போட்டுக்கிறோம். உங்க முகத்தை எங்களை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. தாவீதை பார்க்க முடியாம சவுல் பயந்தான், அவனை கொல்ல ட்ரை பண்ணான். கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, உன்னை பயமுறுத்துற சக்தியை நீ பயமுறுத்துவாய். நிச்சயம் இந்த மாத கர்த்தர் செய்ய போகிறார். விரட்டி உன்னை அடிக்க நினைச்சாங்க பாருங்க, உன்னை கர்த்தர் உயர்த்தும் பொழுது அவன் விரட்டப்பட்டு போவான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 17:45. கர்த்தர் தாவீதை உயர்த்துவதற்கு, பெரிய கிருபை அவனுக்கு தருவதற்கு அவன்கிட்ட இருந்த மூன்றாவது ஒரு கேரக்டர் என்னவென்றா, வாசிங்க. 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். போதும் கவனிங்க. மூன்றாவது தாவீதை கர்த்தர் பார்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் என் இதயம் அவ இதயம் ஒன்னா இருந்துச்சு. ரெண்டாவது தகப்பனுடைய ஆட்டையே பத்திரமா பார்த்துட்டு உண்மையா இருந்தான், என் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிடுவான், உயர்த்தினார். மூன்றாவது பார்க்கிறாரு, இவன் ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா, யாரு முன்னாடியே கடவுள் விட்டு கொடுக்கல. கோலியாத்து 40 நாள் தேவனை நிந்திக்கிறான், உங்க ஆண்டெல்லாம் பெரியவராகும் அப்படி சொல்லும் பொழுது எல்லாரும் பதில் சொல்ல முடியாம ஒதுங்குறாங்க. உங்க ஆண்டவரால் என்னை அழிக்க முடியுமா, உங்க ஆண்டவரால் என்னை அழிக்க முடியுமா, கோலியாத்து மிரட்டுறான். கவனிக்கிறீங்களா? சவுல் ஒதுங்குறான், இஸ்ரவேல் ஒதுங்குறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் வந்து நிக்கிறான் பாருங்க, ஏய் குள்ளன வந்து நிக்கிறான். எப்படா நீ சொல்லலாம், எங்க ஆண்டவரை நீ நிந்திக்கிறாய், இப்ப நான் வர்றேன், நீ பட்டயத்தோட வர்ற, உன்ட்ட என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு வந்து கவலை கிடையாது, என் ஆண்டவரோடு நான் வர்றேன், நீ நான் பார்த்துக்கலாம் சொல்லி எந்த இடத்துலையும் தெய்வத்தை விட்டு கொடுக்காமல் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின தாவீதை தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் பெரிய கிருபையை கொடுத்து உன்னை நான் உயர்த்துவேன். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவரை விட்டு கொடுத்துடக்கூடாது. கவனிச்சீங்களா? எந்த இடத்துலயும் நம்ம ஆண்டவர் விட்டு கொடுத்துடக்கூடாது. பிசாசுக்கு, மனுஷனுக்கு. ஆண்டுடைய காரியமா உலக காரியமா வரும் பொழுது அடைச்சி போ, இயேசு நாமத்தினால ஆண்டுடைய காரியம் அப்படி பிடிக்கணும்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய காரியத்தை ரெண்டுமே வந்துகிட்டே இருக்கு, எப்பயுமே வந்துட்டே இருக்கும். கத்தரா உலகமா, கத்தரா மனிதனா, கத்தரா குடும்பமா, கத்தரா சுயமா, கத்தரா பணமா, கத்தரா ஊழியக்காரர். நிறைய பேர் ஊழியக்காரர் பண்ணி போறாங்க, அதுவும் ஆபத்து. கடவுள் வெறுக்கிற ஒரு விஷயம் விக்கிரக ஆராதனை. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல வேறு எதையாவது வச்சம் என்றால் அது விக்கிரக ஆராதனை. சவுல் பயத்தை வச்சுக்கிறான், சுயத்தை வைக்கிறான். கடவுள் பெருசா தெரியல, அவன் பயந்து ஒதுங்கினான். இவனை உயர்த்துறது வேஸ்டியா அப்படி அவனை விட்டு கிருபை விலக்கிட்டு அந்த கிருபை எடுத்து தாவீது மேல வைக்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை நிறைய பேர் மறுதலிக்கிறார்கள். நிறைய யூதாஸ், நிறைய பேதுரு, நிறைய பேர்கள் காசுக்கா காட்டி கொடுத்த யூதாசுகள். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா, ஒரு பிரசங்க கன்வென்ஷன் மீட்டிங்ல, இன்னைக்கும் யூதாசும் பேதுருவும் சபைக்குள்ள இருக்கிறார்கள். காசுக்காக இயேசுவை மறுதலிக்கிற யூதாஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. சூழ்நிலைகளுக்காக தேவனை மறுதலிக்கிறதான பேதுரு இங்கே இருக்கிறாங்க. காசுக்காக காட்டி கொடுத்தவர்கள், சூழ்நிலையினால தேவனை மறுதலித்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்படி சொன்னார். அது பெரிய கன்வென்ஷன் மீட்டிங்ல சொன்ன அடுத்த செகண்ட் நடந்த காரியம் என்னவென்றால், சொன்ன உடனே ஆவியால இறங்கினாங்க. பாதிக்கு மேல கையை உயர்த்த அழ ஆரம்பிச்சிட்டாங்க பிரசங்கத்து நடுவுல. அவ்வளவு ஸ்பிரிட் அங்க இருந்துச்சு. கிறிஸ்தவ மீட்டிங்ல சொல்றேன் நானுங்க, நீங்க நிறைய பேர் தேவன் வைக்கிற இடத்துல, தேவன் வைக்க வேண்டிய இடத்துல பிள்ளைய வச்சிடக்கூடாது. தேவன் வைக்க வேண்டிய இடத்துல பிள்ளைய வச்சிடக்கூடாது. பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியத்தை பிள்ளை வச்சிடக்கூடாது. ரொம்ப ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் நான். சாரால் ஆபிரகாம் வந்து தப்பு செஞ்சாங்க. கடைசி என்னாச்சு தெரியுமா? தேவன் வைக்க வேண்டிய இடத்துல பிள்ளைய வச்சதுனால சாகிற வரைக்கும் ஆபிரகாம் சாரால் பக்கத்துல போக முடியல. சாரால் ஆபிரகாம் பிரிஞ்சிருந்து அவங்க வாழ்க்கையில கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. 13 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. சாரால் செத்ததுக்கு அப்புறம் தான் எங்கேயோ வந்து ஆபிரகாம் வந்து சாரால் அடக்கம் பண்ணுகிறாங்க. ஆபிரகாம் ரொம்ப அன்புக்கு வந்தனால தான் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளை என்ன கொடு. தயவுசெய்து சொல்றேன், ரொம்ப முக்கியம். குடும்பத்தை முன்னாடி வைக்க கூடாது. ஏன் ஜோம் பண்ணல? என் பிள்ளைனால ஜோம் பண்ணல. ஏன் கர்த்தரை சேவிக்கல? என் குடும்பத்தால, அவங்களால, இவங்களால, அதால, இதால அதால அப்படின்னு ஆண்டவரை செகண்டரியாக மற்ற கருத்தை ஃபர்ஸ்டாக வச்சோம்னா கர்த்தர் சொல்லுவாரு, நான் உன்னை உயர்த்துவது தாமதமாகும். எப்போ உயர்த்துவேன் தெரியுமா? நீ எப்போ என்னைய ஃபர்ஸ்டா வைக்கிறியோ அப்ப நான் உன்னை உயர்த்துவேன். விசுவாசிக்கிற கைகளை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்காக சொல்றேன், உலகம் என்ன வேணா சொல்லட்டும், நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லட்டும், வேலை இல்லாம கத்திட்டு என்ன வேணா சொல்லட்டும், நம்ம கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏற்ற காலம் ஒரு வரும், அன்னைக்கு கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை எண்ணெயில அபிஷேகம் பண்ணி நம்மை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க. இப்பவே உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு. இன்னும் கர்த்தர் மென்மேலும் பெரிய காரியத்தை நம்ம உங்களை கர்த்தர் செய்வார். இதை எல்லாவற்றையும் பார்த்துதான் கர்த்தர் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். இதோட செய்தி முடிக்கிற பெரிய கிருபை. சொல்லுங்க, பெரிய. இது எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? நான் இருக்கிற வண்ணமா இருக்க விரும்பல, நான் சாகறதுக்குள்ள இந்த பெரிய கிருபை அனுபவிச்சோம் ஆண்டவரே. அது இந்த மாதம் எனக்கு ஸ்டார்ட் ஆகட்டும் ஆண்டவரே. யாரும் எதிர்பார்த்திராத உயர்வு, யாரும் தடுக்க முடியாத உயர்வு, எவராலும் செய்ய முடியாத ஆசீர்வாத உயர்வை எனக்கு வருவதாக.